friends, welcome to my channel Shubis Just Maybe. நான் என்ன செய்ய போறேன்னா பீடா ஸ்வீட் செஞ்சு காட்ட போறேன். இன்ஸ்டன்ட் பீடா. இதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு அடுப்பு நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி 3 ingredients மட்டும் போதும். 3 minutes இருந்தா போதும். ரொம்ப ஈஸியான ஸ்வீட். வாங்க செய்யறது பார்க்கலாம். நான் இதுக்கு 1 கப் பொரிக்கடலை எடுத்துக்கிறேன். பாத்துக்கோங்க. இதே கப்பால தான் மற்ற எல்லாத்தையும் நான் அளந்து எடுத்துக்க போறேன். நான் 1 கப் பொரிக்கடலை எடுத்துர்க்கேன். அதுக்கு 3/4 கப் சுகர் எடுத்துர்க்கேன். அதே கப்ல அளந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸி ஜார்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடரா இருக்கணும். கட்டி எதுவும் இருக்க கூடாது. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா சலடையில சலிச்சுக்கோங்க. நான் இத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர்ல நான் ஒரு 1/4 கப் நெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். அதே கப்பால் 1/4 கப் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ணி நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. கட்டியா இருக்க கூடாது. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பிசைய ஆரம்பிக்கிறேன். கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சமா கொஞ்சமா விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு இந்த 1 கப் பொரிக்கடலைக்கு 1/4 கப் கரெக்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டைட்டா வரன்னு மாவு இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க எக்ஸ்ட்ரா. நான் இதுக்கு 1/4 கப் நெய் தான் விட்டேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது பிசைய பிசைய நல்லா சாஃப்டா மாறும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் எல்லா நெய்யும் ஊத்திட்டேன். இந்த ஸ்வீட் செய்யறது ரொம்ப பெரிய வேலை எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் பவுடர் பண்ணி நம்ம மாவை பிசைஞ்சு செஞ்சிடலாம். பாருங்க, நல்லா என்ன மாதிரி பிசைஞ்சிட்டே இருங்க. ஒரு 2 minutes பிசைஞ்சிங்கனாவே இந்த மாதிரி சாஃப்டா வந்துடும். அவ்வளோதான், நான் பிசைஞ்சு முடிச்சிட்டேன். பாருங்க, கரெக்டான அந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ ஸ்வீட் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வேணால் அச்சு இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கையில் தான் பீடா மாதிரி பிடிக்கிறேன். பால்கோவா அச்சு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பால் இல்லை மில்க் பவுடர் வச்சு தான் செய்வாங்க. இதுவும் அதே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு பாலோ மில்க் பவுடரோ லாடுப்போ எதுவுமே தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2 minutesல செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட் இருந்தாங்கன்னா டக்கு நம்ம வீட்டில் எதுவும் இல்லைன்னா இது செஞ்சு கொடுக்கலாம். நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பீடா மாதிரி தட்டிக்கிட்டேன். இன்னும் பாதாம் உள்ளே வச்சு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் ஸ்வீட் பீடா ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் டைமில் சாப்பிட்ருப்பீங்க. ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் இது. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க. பார்க்கும்போதே ரொம்ப தெரியும் இது நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.